ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் இங்கே கிளாஸ் ரூமில் ரெய்னோ சிகும் பேசிட்டு இருக்க. ஸ்கை அங்கே வந்துட்டு என் ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிருச்சுன்னு சொன்னதும் சிகு அவனோட கடையை சொல்கிறான். இவனோட ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகலை. டீச்சர் இவன்கிட்ட நீ எல்லாம் எடுக்கடா இந்த கோர்ஸ் எடுத்துன்னு கேட்குறப்ப இவனும் அம்மா சேர்த்து விட்டாங்கன்னு சேர்ந்தேன்னு சொன்னனால அப்போ உன் அம்மாவை வந்து படிக்க சொல்லுன்னு சொல்ல இவனும் மொபைல எடுத்து அவன் அம்மாக்கு கால் பண்ணிருக்கான். அதுல கடுப்பான டீச்சர் இவனை வெளியே துரட்டி விட்டுட்டாரு. இத சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறப்ப ஸ்கைக்கு பிரபாய் கிட்ட இருந்து இன்னைக்கு ரேஸ் இருக்கு, சோ நான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு மெசேஜ் வர ஸ்கை அந்த மொபைல்லயே மூழ்கி போயிடுறான். அதை பார்த்துட்டு சிக்கோ நான் எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தேடி போறேன்டானு அங்க இருந்து எஞ்சி போயிடுறான். அதுக்கப்புறமா ரெயின் ஸ்கை கிட்ட பிரபாய் ரேசிங் பண்றப்ப செம கூலா இருப்பான். நீனும் அதை பாக்கலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரேசிங்க்கு நீ என் கூட வரியாடான்னு கேக்குறான். கட் பண்ணா இப்ப ஸ்கையோட பாஸ்ட் காட்டுறாங்க. இவன் ஹைஸ்கூல் படிக்கும் போதே தனியா ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறான். அண்ட் இவன் சேர்ந்த கேங்கும் சரியில்லை, அதனால ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னு இப்படி எல்லாத்தையும் கட்டுக்கிறான். அப்படி ஒரு நாள் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாட்ல இருக்கும் போதுதான் இவன் கண்ணை மீட் பண்றான். ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் அது லவ்ல போய் முடியுது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கன் சரி கிடையாதுன்னு வார்ன் பண்றாங்க, ஆனா இவன் அதை கேட்காம அவன் கூடிய சுரிட்டு இருக்கான். நாட்கள் போக போக நல்லா போயிட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அபியூசிவா மாற ஆரம்பிக்குது. ஸ்கை உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க அப்பவே சொன்னோம் கேட்டியாடான்னு சொல்ல அப்பவும் இவன் கண்ணை விட்டு கொடுக்காம அவன் எதுவும் பண்ணல, நான் தான் கீழே விழுந்தேன்னு போய் சொல்றான். அடுத்து அந்த அபியூஸ் எக்ஸ்ட்ரீம் லெவல டச் பண்ணுது. கண்ணவ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டிட்டு வந்து ஸ்கையை டார்ச்சர் பண்றான். இப்ப இது ஸ்கைக்கு கனவா வர அவன் பயத்துல ஏந்துச்சு பிரபாய்க்கு கால் பண்ணி அவனை உடனே வர சொல்லி அழுகுறான். அதனால பிரபாயும் பையோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க 2 கிளம்புறப்ப எதிரில கன்னும் அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டு கியூட்டா இருக்கான், நாங்க உன் போஸ்ட்ல தான் பாட்டோன்னு சொல்ல அவன் வெறும் கியூட் இல்ல செம கியூட், சோ நீங்க அவனை பாத்தீங்கன்னா தள்ளியே இருங்க, ஏன்னா எனக்கு ஜெலஸ் ஆகும்னு சொல்லிட்டு போறான். இங்க காண்டோக்கு வந்துடும். ஸ்கை பின்னாடி வந்து அக் பண்ண ஸ்லோவா ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ண 1 மந்த் கழிச்சு இன்னொரு ரேசிங் நடக்குது. அதுக்கு ரெயின் ஸ்கைய கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் பையவை பார்த்ததும் ஸ்கைய தனியா விட்டுட்டு போயிடுறான். பிரபாய்க்கு இவன் இங்க வர்றது தெரியாது, சோ அவன் ஸ்கைய பார்த்ததும் பின்னாடி வந்து அக் பண்ணிக்கிறான். என் 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறப்ப பையும் டைம் ஆயிடுச்சுடா ரேஸ்க்கு போடான்னு அவனை துரத்தி விடுறான். இப்ப ரேஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்கையோட வீடியோ எடுக்கிறதுக்கு மொபைல தேட மொபைல் அவன் பேக்கெட்ல இல்ல, அதை அவன் கார்லயே விட்டுட்டு வந்திருக்கான். சோ ரெயின் கிட்ட கார் கீயை வாங்கிட்டு இவன் இங்க வந்தா இங்க கண்ணு இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க கண்ணோட ஃப்ரெண்டு பிரபாய் கிட்ட வந்துட்டு பிரபாய் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேன், ஆனா அவன் ஒரு ரூமா இருந்தாடா வருவேன்னு சொல்றா, ப்ளீஸ் உன்னோட காண்டோ கீயை தரியா, ஜஸ்ட் 1 நைட் தான், மார்னிங் நான் ரூமை கிளீன் பண்ணி தந்துடுறேன்னு கெஞ்சி கேட்க இவனும் தொல்லை தாங்காம கீ சைஃபா கிட்ட இருக்கு போய் வாங்கிக்கோன்னு சொல்லிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா பையும் வந்துட்டு அவனை நம்பியா நீ ரூம் கீயை தர, அவனுங்க இங்க ரேசிங்காக வந்த மாதிரி தெரியல, உன்னை டார்கெட் பண்ணி சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்ல அது எனக்கும் தெரியுது, என் ரூம்ல மட்டும் ஏதாச்சும் இல்லீகலா பண்ணட்டும், அப்புறம் நானே அவங்கள ஜெயில புடிச்சு போட்டுருவேன்னு சொல்றான். கட் பண்ண இங்க கன் ஸ்கை கிட்ட வந்துட்டு நான் உடச்சிட பிரபாய் சரி பண்ணிட்டான் போலியேன்னு அவனை டச் பண்ண ஸ்கையும் அவனோட பயத்தை வெளிக்காட்டாம பேசிட்டு அங்க 2 போக பாக்குறான். அப்ப கன் அவன் கிட்ட நான் சொல்லிட்டு பாடத்தை மறண்டியா, உன்ன மாதிரி ஆளை யாருக்குமே பிடிக்காது, பிரபாயும் அப்படிதான்னு சொல்லவும் ஸ்கை அங்க 2 தள்ளி வந்துட்டு பிபாய் அப்படி கிடையாது, அவன் என்ன ஹர்ட் பண்ண மாட்டான்னு அவனுக்கு அவனே சொல்லிட்டு இருக்க. ரெயின் அங்க வந்துட்டு என்னடா ஆச்சு ஏன் எப்படி இருக்குன்னு கேட்க என்னால முடியலடா நான் கிளம்புறேன்றான். சோ ரெயினோ வெயிட் பண்ணுடா நான் பிபாயோ கிட்ட சொல்லிட்டு வரேன்னு போயிட்டு தென் பிபாய் அவனோட காண்டோக்கு போய் உன்னை வெயிட் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு ஸ்கை அங்க 2 கூட்டிட்டு பிரபாய் காண்டோக்கு போய் டிராப் பண்ணிட்டு போறான். இவனும் இன்னைக்கு நைட்டு அவன் பாஸ்ட பத்தி எல்லாத்தையும் பிரபாய் கிட்ட சொல்லிடணும்னு நினைச்சு ரூமுக்கு வந்தா இங்க கன்னும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் ஸ்கை அங்க 2 ஓடுறதுக்குள்ள இவங்க ஸ்கையை அடிச்சு இழுத்து வந்து பெட்ல தள்ளி விடுறாங்க. அப்பவும் ஸ்கை தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப கன் அவன் கிட்ட உன்னை பிரபாய் தான் எங்க கிட்ட கொடுத்துட்டான், நான் அவன் கிட்ட நான் தான் உன்னோட எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒன்னா 2 போட்டோஸை காட்டினேன், அடை பார்த்ததும் உன் குப்பையை நீயே எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டான்னு போய் சொல்ல அடை கேட்டு ஸ்கை டோட்டலா பிரேக் ஆயிடுறான். கட் பண்ணா இங்க பிரபாய் ரேஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஸ்கையை தேட பையும் அவன் கிட்ட ஸ்கைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரெயின் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்னு சொல்லவும் சரி நான் அவனை வீட்டுக்கு போய் பாட்டுக்கிறேன்னு கிளம்புறான். அப்ப ரெயின் இவன் முன்னாடி வந்துட்டு நீயும் கிளம்புறியான்னு கேட்டுட்டு ஸ்கையை நல்லா பாட்டுக்கோன்னு சொல்ல இவனும் ஓகே சொல்லிட்டு போறான். அப்பதான் இவனுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது, ஸ்கையோட காண்டோக்கு போயிட்டு இவ்வளவு சீக்கிரத்துல இங்க வர முடியாது, அதனால ரெயின் கிட்ட நீ ஸ்கையை எங்க கொண்டு போய் விட்டேன்னு கேட்க அவனும் என்ன பிபாய் அதுக்குள்ள மறண்டியா, நீ சொல்லிட்டானே நான் ஸ்கையை உன்னோட காண்டோக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னதும் பிரபாய் செமையா சாக்காயிடுறான். நான் தான் ரேஸ்ல இருந்தேனே, நான் எப்போ உன்கிட்ட வந்து சொன்னேன்னு கேட்க நீ இல்ல நீ சொன்னேன்னு ஒரு செக்யூரிட்டி வந்து சொன்னானதும் பிரபாய் அங்க 2 வேகமா ஓடி போறான். பின்னாடியே இவங்களும் போறாங்க. இங்க ரூமுக்கு வந்துட்டு கதவை வேகமா தட்ட டோர் ஓபன் பண்ணதும் குறுக்க வந்த 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு பெட்ரூம்குள்ள வரான். கன் பிரபாய பார்த்ததும் பிபாய்
பிபாய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இவனா ஸ்டார்ட் பண்ணான்னு மாட்டி சொல்ல அவன் ஃப்ரெண்டு உள்ள வந்துட்டு ஆமா பிபாய் நாங்க அந்த பொண்ணு தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். கன் ஸ்கையோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவன் கண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணை துரட்டி விட்டுட்டு இவன் கண்ணை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்ல ரெய்னோ உள்ள வந்துட்டு நீ போய் சொல்லாட என் ஃப்ரெண்ட் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்றான். தென் பிரபாய் கண்ணை தள்ளி விட்டுட்டு ஸ்கை கிட்ட என்னாச்சுன்னு கேட்க அவன் ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கான். அப்ப பிரபாய் வாய் திறந்து பேசுடான்னு கட்ட இவனும் என்ன யார்கிட்டயும் தந்துடாட, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செய்யறேன், ப்ளீஸ் நீ என்னைய மட்டும் லவ் பண்ணுன்னு சொல்லவும் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், யார்கிட்டயும் உன்னை தரமாட்டேன்னு சொல்லிட்டு ரெய்னோ ஸ்கைக்கு துணையா விட்டுட்டு இவன் வெளியே வந்துட்டு என் பாய் ஃப்ரெண்ட் மேலேயாட கை வைக்கிறேன்னு கோவத்துல வெறித்தனமா அவனை போட்டு அடிக்கிறான். அவ பையன் விட்றா அவன் செத்துற போறான்னு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கைய போய் பார்க்க சொல்றான். அப்புறம் பிரபாய் உள்ள வந்துட்டு ஸ்கை கூட பேச ஆரம்பிக்க பையன் ரெய்னோ ரூமை விட்டு வெளியே போறாங்க. உனக்கு கஷ்டமா இருக்கிற நேரத்துல அழுடா, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், உன் அழுகைய கண்ட்ரோல் பண்ணாத அதை வெளியே விடுன்னு சொல்லி அவனை அழ சொல்ல ஸ்கை அழ மாட்டேன்றான். நீ எதுக்கு பிபாய் அழுவுறன்னு கேட்க ஏன்னா நீ அழ மாட்ற, சோ நான் உனக்காக நான் அழுவுறேன், நீ கஷ்டப்பட்டா நானும் சேர்ந்து கஷ்டப்படுவேன்னு சொல்றத கேட்டு அழுவுறனாலே இப்ப எதுவும் மாற போறது இல்லையேன்னு சொல்ல கண்டிப்பா மாற்றம் இருக்கும், என்ன நம்பு, நான் உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்ல ஸ்கை அழ ஆரம்பிச்சிடுறான். தென் கட் பண்ணா பிரபாய் ஸ்கையை இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப அவனோட தங்கச்சி பார்த்து ஹாய் சொல்ல இப்ப எதுவும் பேசாடுன்னு சிக்னல் காட்டிட்டு ஸ்கை அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். நீ என்னாச்சுன்னு கேட்க மாட்டியான்னு கேட்க நீ சொல்றதுக்கு எப்ப ரெடியா இருக்கியோ அப்ப சொல்லி நான் வெயிட் பண்றேன்னு சொன்னதும் அப்ப நான் இப்பவே சொல்லிடுறேன், இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் என்னால சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு கன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேங்காக்கு வந்த புதுசுல தான் நான் அவனை மீட் பண்ணேன். ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தான் போச்சு, அப்புறம் போக போக அது அபியூசிவா மாறுச்சு. ஆனா அந்த டைம்ல தப்புலாம் என் மேலதான் இருந்ததுன்னு நான் நினைச்சேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத கூட கேட்காம அவன் இன்னும் என்ன லவ் பண்றதா நம்பிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த இன்சிடென்ட்டும் நடந்துச்சு, அதால நான் ஒரு உடஞ்ச பொருளா மாறிட்டேன், யார்கிட்டயும் பேசாம என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டு பிபாய் நான் உன்னை லவ் பண்ணலாமான்னு கேட்க கேள்வி நீ என்ன லவ் பண்ணலாமான்றது கிடையாது, நீ என்னைய மட்டும்தான் லவ் பண்ணணும், நான் எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு உன்னை ஹாப்பியா பாட்டுப்பேன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரபாய் பால்கனில நின்னுட்டு இருக்க ஸ்கை ஏந்திச்சதும் பிரபாயை தேடி இங்க வரான். நைட்டு நீ சடனா என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டு உன்னோட ஃபேமிலி என்ன எப்படி பாப்பாங்கன்னு கேட்க நீ அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்றத பார்க்க என் அம்மா அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதுக்கப்புறமா ஸ்கை எப்படி அந்த டிராமாவை விட்டு வெளியே வேண்டான்றத சொல்றான். அவன் அவனோட ஃபேவரட் ஆக்டரோட இன்டர்வியூவை பார்த்து மோட்டிவேட் ஆகி நான் மறுபடியும் ஸ்ட்ராங்கா ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கான். கட் பண்ணா 1 மந்த்துக்கு அப்புறம் பிரபாய் வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்கை அவனுக்காக காஃபி கொண்டு வரான். தென் அவன் மடியில உட்காந்துட்டு அந்த டேபிள்ல இருக்கிற போட்டோ ஃப்ரேமை பாக்குறான். இது உன்னோட ஃபேமிலி போட்டோவான்னு கேட்க ஆமா இதுல நீ இருக்கிற எல்லாரையுமே பார்த்துட்ட, அண்ட் இவரு என்னோட அங்கிள், இவரை மட்டும்தான் நீ இன்னும் மீட் பண்ணலன்னு சொல்ல ஸ்கை அதை பார்த்துட்டு பிபாய் இவரை உன்னோட அங்கிள், நான் இவரோட இன்டர்வியூவோட பாட்டேன்னு சொல்லிட்டு என்ன இவரை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறியான்னு கேட்கவும் இவனும் அந்த போட்டோவை பார்க்காத அவர் என் அங்கிளாவே இருந்தாலும் எனக்கு ஜெலஸா இருக்குன்னு அவன் கண்ணை மூடிட்டு உன் வாழ்க்கை முழுக்க நீ என்ன மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்ல ஸ்கையும் சிரிச்சுட்டு நான் அதுக்கு ரெடின்னு அவனை கிஸ் பண்ணிட்டு ஏஞ்சி போறான். இதோட பிரபாய் ஸ்கையோட ஸ்டோரியும் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் எபிசோட பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ரெய்னும் ஸ்கையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப நீ ஏன்டா இப்படி இருக்க, பிபாய் கூட சண்டையான்னு கேட்க சண்டைலாம் எதுவும் கிடையாது, பிரச்சனையே பிபாய் அவனோட ஃபேமிலி உண்டான்னு சொல்லவும் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸ்கை இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர போகிற சந்தோஷத்தில் பிரபாய் ஹாப்பி மூட்ல சுற்றிட்டு இருக்க இவன் ஸ்கையோட வாய்ஸையும் அவனோட தம்பியோட வாய்ஸையும் கேட்குறான். தென் இவனும் உடனே வெளியே வந்து பார்க்க அவன் தம்பி ஸ்கையை ஆக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். டே இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்க ஏன் நான் இங்கே வரக்கூடாதா, இது அப்பாவோட கம்பெனி, இங்கே எனக்கும் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு நீ எப்படி ஸ்கையை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வெயிட் பண்ண விடலான்னு கேட்க பிபாய் நான் உனக்கு கால் பண்ணலாம் தான் நினைச்சேன், பட் அதுக்கு முன்னாடியே பிப்ளிங்க என்ன பாட்டு கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லவும் பிரபாய் இவனை நான் மட்டும்தான் அக் பண்ணுவேன்னு ஸ்கையை இவன் பக்கம் இழுத்துக்கிறான். தென் அண்ணனும் தம்பியும் சண்டை போட பிரபாயோட செக்ரட்டரி இவங்க கூட இருந்தா நீயும் பைத்தியம் ஆயிடுவேன்னு ஸ்கை கிட்ட சொல்ல யாரை பார்த்து பைத்தியம்னு சொல்றேன்னு 2 பேரும் கட்டுறாங்க. ஆனா அவனும் இவங்க இப்படிடா நீ வான்னு ஸ்கையை உள்ள கூட்டிட்டு போறா. அண்ட் இவங்களும் ஃபைட்டை கண்டினியூ பண்றாங்க. இப்படி ஸ்கைக்காக ஃபேமிலியே போட்டி போடுறது தெரிஞ்சு ரெயின் சிரிக்க எனக்கு நான் அவங்களோட ஃபேவரட்டா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, பட் நான் அவங்கள அப்செட் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உன் கதையை சொல்லு, எதுக்கு என் பின்னாடி வந்தேன்னு கேட்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, பிபாயோ பிஸியா இருக்கான், ஸோ போர் அடிக்கிறேன் தான் வந்தேன்னு சொல்றான். ஆனா ஸ்கை என்ன சண்டையான்னு கேட்க இல்லையேன்னு ஐ பிச்சில் கத்திட்டு அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அதான் என்னோட பிரச்சனையேன்னு ஒரு ஃப்ளோல சொல்லிடுறேன். இப்போ அதுக்கான ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸ்டேஜ் பிளேக்கு லாஸ்ட் நிமிட்ல ஒருத்தனுக்கு ஃபுட் பாய்சன் ஆனனால அண்டை கேட்டப்ப ரெயினுக்கு
போட்டு விட்டாங்க. பட் ரெயினுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஸோ ஸ்கையும் சிக்கும் எங்களுக்காக பண்ணுடான்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க லே அங்க வந்து கைஸ் இங்க பாருங்கன்னு சொல்ல திரும்பி பார்த்தா பையன் அந்த காஸ்டியூம்ல வந்து நிக்கிறான். அட பார்த்துட்டோம் நீ எடுக்கிட்ட போட்டிருக்க அண்ட் பிளே கூட என்ன பண்றேன்னு கட்ட அடை கேட்டு பிளேவும் கொஞ்சம் பொறுமையாயிடுறான். எனக்கு இப்ப பிபாயும் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அண்ட் மெயின் ரோல் பண்றவனால இன்னைக்கு வர முடியல. அப்பதான் பிபாயும் நான் பாட்டேன்னு சொல்ல எல்லாரும் பையன் கூட போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ரெயின் அவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு அவனை தனியா கூட்டிட்டு வந்துட்டு இந்த காஸ்டியூம் உனக்கு செட் ஆகல அட கழுத்துன்னு சொல்றான். அதுக்கு பையோ நிஜமாவா எனக்கு அப்படி தோணலையே, உனக்கு தான் நான் இந்த மாதிரி காஸ்டியூம் போடுறது பிடிக்குவேன்னு சொல்லவும் பிடிக்கும்டா இந்த காஸ்டியூம்ல நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க பட் நான் மட்டும்தான் அதை பார்க்கணும்னு சொல்றத கேட்டு நீயும் அதே மாதிரி தான் இருக்க, நீ இந்த காஸ்டியூமை ரிமூவ் பண்ற வரைக்கும் நானும் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ரெயின் உடனே ட்ரெஸ் மாட்டுறதுக்கு அவனை கூட்டிட்டு போறான். இதை கேட்டு இடுக்காடா கோவப்பட்டன ஸ்கை சிரிக்க உனக்கு புரியலடா அக்கௌண்டன்சி டிபார்ட்மெண்ட் எங்கேயோ இருக்கு ஆனா அங்க வரைக்கும் பிபாயோட போட்டோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போ அவனுக்கு ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. நான் இதை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அவன் என்ன கலாய்க்கிறான் அதை நினைச்சாதான் கடுப்பா இருக்குன்னு சொல்ல இவ்வளவு விட அவன் கதையான ஸ்கை கேக்குறான். அதுக்கு ரெயினும் அது மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ என்னைக்காவது பிபாய டேடின்னு கூப்பிட்டுருக்கியான்னு அஸ்கி வாய்ஸ்ல கேட்க என்னடா சொன்ன கொஞ்சம் சத்தமா சொல்லுனடும் அவன் அகைன் சத்தமா சொல்ல ஸ்கை அதை கேட்டு சாக்காயிட்டு சிரிக்கிறான். இப்ப இன்னொரு பிளாஷ்பேக் ரெயின் உட்காந்து மொபைல் கேம் விளையாடிட்டு இருக்க பையன் ஒரு புக்கை தந்துட்டு எப்ப பாரு மொபைலே பாட்டுட்டு இருக்காரு இந்த புக்கை படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப ரெயின் அவன் கிட்ட பிபாயும் நீ வர வர அப்பா மாதிரி பண்றேன்னு சொன்னதும் யாரை பார்த்துட்டு அப்பான்னு சொல்றேன்னு கிட்ட வரான். அப்பவும் ரெயின் அடங்காம உன்னை பார்த்துதான் சொன்னேன்னு சொல்லிட்டு டேடின்னு கூப்பிட்டு இன்னமும் அவனை ட்ரிகர் பண்ணிவிட நான் உனக்கு டேடிக்கும் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை சொல்லி தரேன்னு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதை இவன் ஸ்கை கிட்ட சொல்லாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்க ஸ்கை அவனை தண்ணியில தள்ளி விட்டுட்டு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது பிபாயோ ஏதோ பண்ணியிருக்கான் அதை நீ என்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிபாயோ கூட ட்ரிப் போக போறேன்னு சொன்னியே என்னைக்கு போறேன்னு கேட்க அவன் பிஸியா இருக்கான் நீ வேணா என் கூட வரியான்னு கேக்குறான். ஆனா ஸ்கையோ இல்லடா நான் இப்பதான் பிபாய் கூட லாம்பூரிக்கு போயிட்டு வந்தேன் அண்ட் ஓரியன்டேஷன் ஒர்க்கும் நிறைய இருக்குன்னு சொல்ல பிபாயும் அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண கூட்டிட்டு போனியான்னு டீஸ் பண்ணிட்டு டே ஸ்கை இப்ப நம்ம மனசு விட்டு பேசலாம்னு சொல்லிட்டு பிபாயோட சைஸ் என்னன்னு கேட்க நீ எதை பத்தி பேசுற எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு ஸ்கையோட அவாய்ட் பண்ண ரெயினோட விட மாட்டேன்றான். இப்ப இன்னொரு பிளாஷ்பேக் பிரபாய் லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால ஸ்கை அவனை பார்க்க வரான். மீட்டிங் ரூம்ல பிரபாய் வேற பிரான்ச் கூட மீட்டிங்ல இருக்க ஸ்கை பக்கத்துல உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். தென் பிரபாய் அந்த மீட்டிங்கை முடிச்சடும் ஸ்கை கிட்ட ரொமான்ஸ் பண்ண வர அவனும் கேமை இன்ட்ரெஸ்டா விளையாடிட்டு இருக்கான். அப்ப பிரபாய் நீ உன் கேமை கண்டினியூ பண்ணு நான் என் கேமை கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு அவனை தூக்கி டேபிள்ல படுக்க போடுறான். கட் பண்ணா இங்க ரெயினோஸ் கையை விளையாடிட்டு இருக்கிறத தள்ளி நின்று பையும் பிரபாயும் ரசிச்சு பாட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பையும் நட்ஸு கூட பேசிட்டு இருக்கான். ஜஸ்ட் ஹோட்டல் ரிசர்வேஷன் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கவா நீ இங்க வந்தேன்னு கேட்க அவளோ பையும் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறா. அட ரெயின் வெளியே நின்று பாட்டு கடுப்பாயிட்டு நேரா கார்டன் ஏரியாவுக்கு வந்து ஸ்கைக்கு கால் பண்ண இங்கே பிரபாய் ஸ்கைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு இவன் கிட்ட வந்து பிபாய் என்ன இப்பெல்லாம் கால் பண்ண எடுக்க மாட்டேன்றன்னு கேட்க இவனும் நான் அது எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஸ்கை பிபாயின்னு கூப்பிட்டதும் நான் எதுவும் பண்ணலன்னு பிரபாய் உடனே எஞ்சிடுறான். அப்புறம் பிபாய் நீ தள்ளி நிலை இதை நான் பாட்டுக்கிறேன்னு ஸ்கை சொல்ல நான் பிபாய் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு அந்த பொண்ணு சொன்னதும் பிரபாய் உடனே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு ஸ்கை கிட்ட சொல்றான். கேட்டுதான் என் பாய் ஃப்ரெண்டே தெளிவா சொல்லிட்டான் இப்ப நாங்க டேட்ல இருக்கோம் சோ நீ கிளம்புன்னு ஸ்கை சொல்ல அவளும் அங்க ரெண்டு போயிடுறா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கை தனியா வர இந்த பொண்ணு அவன் கிட்ட வந்துட்டு பிபாய் சொல்றதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துட்டு இருக்கியான்னு கேட்க இவ இன்னும் இங்கதான் இருக்காளான்னு நினைச்சிட்டு பிபாய் தான் தெளிவா சொன்னானேன்னு சொல்றான். அதுக்கு அவளும் அவ்வளவு கான்பிடென்டா சரி ஓகே நான் ஒரு அட்வைஸ் தரேன் பிபாய் சொல்றத சீரியஸா எடுத்துக்காடுன்னு சொல்ல இவனும் உனக்கு இந்த கான்பிடன்ஸ் எங்க ரெண்டு வந்தது அவன் ஓப்பனா நான் அவனோட பாய் ஃப்ரெண்டுன்றத சொல்றான். என்னைக்காவது அவன் உன்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கானா அட்லீஸ்ட் ஐ லவ் யூ வச்சும் சொல்லியிருக்கானான்னு கேட்டதும் அவ கடுப்பாயிட்டு அங்க ரெண்டு கிளம்பிடுறா. அடுத்து இவனும் மொபைல எடுத்து ரெயினுக்கு கால் பண்ணி ரெண்டு பேரும் வாடா ட்ரிப் போலான்னு சொல்றாங்க. கட் பண்ணா ரெயின் ஸ்கையோட காண்டோக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கை அங்க வந்ததும் ரெண்டு பேரும் அங்க ரெண்டு கிளம்புறாங்க. அவங்களால பையவன் பிரபாய பத்தி யோசிக்காம இருக்க முடியல. இருந்தாலும் அதை ஒத்துக்காம நீ பிபாய பத்தி பேசக்கூடாது நீயும் பிபாயுவை பத்தி பேசக்கூடாதுன்னு டீலிங் போட்டுக்கிறாங்க. கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் எல்லா இடத்துலயும் தேடி முடிச்சுட்டு ஸ்கையோட காண்டோக்கு முன்னாடி நின்று அட்லீஸ்ட் ட்ரிப் போறோம்னு மெசேஜ் பண்ணிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆனா கோவமா இருக்கோன்றதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும் நான் இதை தப்பமே பண்ணலையேன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சிக்கில வந்துட்டு உங்க ரெண்டு பேரும் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே ஓ உங்க பாய் ஃப்ரெண்ட்ஸை தேடி வந்தீங்களான்னு சிரிக்க இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு ரெண்டு பேரும் அவனை லாக் பண்ணி உனக்கு என்ன வேணும்னு கேட்க இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு வாங்க உங்க முட்டாள் பாய் ஃப்ரெண்ட்ஸோட கடையை சொல்றேன்னு இப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. அடுத்த சிக் காலேஜ்ல இருக்கிறப்ப ரெயின் ஸ்டூடெண்ட் கிளப் குரூப்ல நானும் ஸ்கையும் ட்ரிப் போறோம் அதனால எங்களால மீட்டிங்க்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட லொகேஷன் ரூம் நம்பர்னு இப்படி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு எங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பத்தி தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அட பாட்டு சிக்கும்
அதுவும் அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். பட் நான் தான் அவனுக்கு ப்ராமிஸே பண்ணலையேன்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். கட் பண்ணா இங்க ரெசார்ட்ல 2 பேரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க பையும் பிரபாயும் இங்க வந்துடுறாங்க. அதே நேரத்துல இங்க பீச் ஓரத்துல ஸ்கை ரெயின் கிட்ட வந்துட்டு நாம ஒண்ணு ஒட்டுக்கிட்டு தாண்டா ஆகணும்னு சொல்ல இவனும் ஆமாடா என்னால பிபாயும் இல்லாம இருக்க முடியலன்னு சொன்னதும் ஆனா நான் அதை பத்தி சொல்லல, லஞ்ச் நிறைய சாப்பிட்டனால டின்னர் என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்ல வேண்டான்னு ரெயினை ட்ரிக் பண்ணி விட்டுறான். இதெல்லாம் சீட்டிங்டா, நீ கூட தான் பிபாயை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. எதுவும் பேசாம பின்னாடி பட்டு சிரிக்கிறான். என்னடா இப்படி பாக்குறேன், என் பின்னாடி ஏதாச்சும் பேய் நிக்கிதான்னு கேட்க பையு அவனை அக் பண்ணிட்டு உன் ஃப்ரெண்டை கொஞ்ச நேரத்துக்கு நான் எடுத்துக்கிறேன்னு ஸ்கை கிட்ட சொல்லிட்டு இவன் ரெயின் அங்க இருந்து இழுத்துட்டு போறான். தென் பிரபாய் ஸ்கை கிட்ட வர நீ என்னையும் அந்த மாதிரி தூக்கிட்டு போலான்னு பார்த்தா நான் இன்னமும் கோவப்படுவேன்னு சொல்ல எனக்கு தெரியும் அண்ட் உனக்கு பிடிக்காததை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன்னு சொல்றான். அதை கேட்டு நீ இப்படி சிரிச்சு பேசினா நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியான்னு கேட்க இவனும் என்ன தப்பு பண்ணான்றதே தெரியாம சாரி கேக்குறான். அண்ட் ஸ்கையும் நான் உன்னை மன்னிக்கிறேன், பட் நான் சொல்றேன் எல்லாத்தையும் நீ கேள்வி கேட்காம செய்யணும்னு சொல்றான். கட் பண்ணா இங்க பையன் ரெயின் கிட்ட உன் கோவம் போடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்க நான் சொல்றத பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட சூட்கேஸ்ல இருந்து காஸ்டியூமை எடுத்து காட்டுறான். அதே நேரத்துல இங்க ஸ்கையும் நான் எதுக்கு கோவமா இருக்கேன்றத நீ தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3 ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல் நம்பர் 1 நீ எதுவும் பண்ணக்கூடாது, ரூல் நம்பர் 2 நான் என்ன பண்ணாலும் நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, அண்ட் ரூல் நம்பர் 3 இந்த 2 ரூலையும் நீ ஃபாலோ பண்ணலன்னா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், அண்ட் நான் எதுக்கு கோவமா இருக்கன்றதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண பிரபாய் செம ஷாக் ஆயிடுறான். கட் பண்ணா இங்க ரெயின் பையும் ட்ரெஸ் மாட்டிட்டு வந்ததும் அவனை போட்டோ எடுக்கிறான். நீ எதுக்குடா கோவமா இருக்குன்னு இது வரைக்கும் அவன் பண்ணது எல்லாத்தையும் சொல்ல அதெல்லாம் காரணம் கிடையாது, நீ எனக்கு தெரியாம ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனான்னு சொல்லவும் இதான் விஷயமான பையன் சிரிச்சுட்டு நட்ஸோ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான்னு சொல்ல இப்போ ஒரு பிளாஷ்பேக். பையன் ரெயின் கூட ட்ரிப் போறதுக்கு ரூம் ரிசர்வேஷன் பண்ணிருக்கான். இவன் பிபாக்கின்க்கு க்ளோஸ் ஆனவனால நட்ஸ் அவளோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பையுவ பிபாக்கின் கிட்ட இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்றா. அதுக்கு பதிலா பிரைவேட் ஐலாண்ட்ல ஒரு வில்லா ரெடி பண்ணிட்டாருன்னு சொன்னதும் பையன் அந்த டீலுக்கு ஒட்டுக்கிறான். இதை சொல்லிட்டு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ பிரபாய் கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்ல ரெயினும் நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம இதை வேலையை கண்டினியூ பண்ணலான்னு இன்னொரு காஸ்டியூமை எடுத்து காட்டுறான். பட் பையு அதை போடாம என்ன தப்பா நினைச்சதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமேனு சொல்லி ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ண அதே நேரத்துல இங்க ஸ்கை வாட்டப்பை சுத்தி கேண்டில்ஸை பிளேஸ் பண்ணி அந்த இடத்தையே ரொமான்டிக்கா மாத்திட்டு பிரபாயோட செல்ஃப் கண்ட்ரோல்ல விளையாடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கப்புறம் உன் எக்ஸுங்களை என் பக்கம் வராம பாத்துக்கோன்னு சொல்ல பிரபாய் அவன் என்னோட எக்ஸ் இல்லைன்றான். அதுக்கு ஸ்கை அவன் நம்மள பிரிக்க தான் ட்ரை பண்றான்றது எனக்கு தெரியும், அண்ட் நீ என்ன மத்தனா லவ் பண்றன்றத எனக்கு தெரியும், உன் மேல எந்த தப்பும் இல்லைன்றது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் உன்கிட்ட கோவப்படணும்னு தோணுதுன்றான். அதை கேட்டு பிரபாயும் உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு, நீ இந்த மாதிரி பொசசிவ் ஆகுறது எனக்கும் பிடிச்சிருக்குன்றான். ப்ராப்ளம் சால்வ் ஆனதும் பிரபாய் கையை டச் பண்ண இது செகண்ட் ஃபவுல், இன்னொரு வாட்டி ஃபவுல் வாங்கினா நான் உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறேன்றத பாக்கலான்னு அகைன் இவன் கேமை கண்டினியூ பண்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறப்ப நீங்க 2 பேரும் இங்க வருவீங்கன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு ஸ்கை சொல்றான். எப்படிடா தெரியும்னு ரெயின் கேட்க நீ தான் கிளப் குரூப்ல நம்ம ஸ்டே பண்ற ரூம் வரைக்கும் சொல்லி வச்சிருக்கியே, கிளப்ல இருக்கிற எல்லாருக்குமே பிபாயுவ தெரியும்னு சொல்லவும் அப்ப நீ தான் ரெயினுக்கு பனிஷ்மெண்ட் ஐடியாவை சொன்னியான்னு பையோ கேட்க நான் ஒருவேளை பிபாயு இங்க வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு தான் கேட்டேன், மற்ற எல்லாத்தையும் அவனே தான் ரெடி பண்ணான்னு சொல்லிடுற. பையோ ரெயினை அதை வச்சு டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆனா அதுக்குள்ள ரெயின் அவன் வாயில பிரெட் அமைக்கி விட்டு அவனை பேச விடாம பண்ணிடுறான். தென் இவங்க 2 பேரும் தனியா இருக்கிறப்ப பையோ நம்ம நெக்ஸ்ட் வீக் ட்ரிப் போலான்னு சொல்றான். இது நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சதுக்கான ரிவார்ட்னு சொல்ல ரெயின் அதுக்கு அப்போ நான் எல்லா வருஷமும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரேன்னு சொல்றத கேட்டு அது உன்னால முடியும்னு எனக்கு தோணலன்றான். என்னை என்கரேஜ் பண்ற மாதிரியே நீ பேச மாட்டியான்னு கேட்க அதுக்கு பையவோ நான் ஜஸ்ட் உண்மையை தான் சொன்னேன்றான். அப்ப ரெயின் பையன் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு நான் ஸ்கை கூட ஸ்விம் பண்ண போறேன்னு அங்க 2 போக பையன் அவன் கையை பிடிச்சிட்டு ரெயின் ஐ லவ் யூன்றான். கட் பண்ணா இங்க பிரபாய் உனக்கு பீச் பிடிக்குமான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொன்னதும் அப்போ நம்ம மேரேஜ் எங்கேயே வச்சுக்கலாமான்னு அவன்கிட்ட மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணிட்டு இன்னைக்கு இல்ல இப்போ இல்ல மேபி நீ கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா ஆர் ஜாப்ல சேர்ந்ததுக்கு அப்புறமானு சொல்லிட்டு நீ எப்ப ரெடி ஆகுறியோ அப்ப பண்ணிக்கலான்றான். ஒருவேளை நான் கடைசி வரைக்கும் ரெடியா இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்க நான் உன்னை கடைசி வரைக்கும் பாத்துக்க ரெடியா இருக்குன்னு சொல்றான். அடை கேட்ட ஸ்கை அப்போ எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லி பிரபாய கிஸ் பண்ண ரெயினாங்க வந்து ஸ்கையை டீஸ் பண்றான். அப்ப பையோ நீ ஸ்விம் பண்ணணும் தானே சொன்னேன்னு அவனை தூக்கிட்டு தண்ணிக்குள்ள போக பிரபாயும் வாடா நாமளும் போலான்னு ஸ்கையை தூக்க ட்ரை பண்றான். இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.